இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் உருமாற்றம் என்பது இயேசு கிறிஸ்து மலை மேல் ஒளிர்வது இறைவனின் மகிமையை வெளிப்படுத்திய ஒரு அதிசய நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் விவரம் என்னவென்றால், இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு ஓர் உயர்ந்த மலைக்கு சென்றார். அங்கே சீடர்கள் முன் உருமாற்றம் பெற்றார். அவர் முகம் சூரியனைப் போலவும் ஆடைகள் வெண்மையாகவும் ஒளிர்ந்தன. மோசே, எலியா போன்ற பழைய ஏற்பாட்டு நாயகர்கள் இயேசுவுடன் பேசிக்கொண்டிருந்தனர். ஒரு ஒளிரும் மேகம் ஒன்று அவர்கள் மூடியபோது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரலொலி கேட்டது. இயேசுவின் உருமாற்றம் இயேசு கடவுளின் மகன் என்பதை மட்டுமல்ல, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரலொலி அவர் கடவுளின் தூதுவர், கடவுளின் வார்த்தை அறிவிக்க வந்தவர் என்பதை உணர்த்துகிறது. மோயிசனும் எலியாவும் அவருடன் தோன்றுவதன் அடையாளம். இவர்களுக்கும் மேலானவர் இயேசு, அவருக்கு செவிசாய்ப்பதுதான் உண்மை என தெரிவுபடுத்துகிறது. இன்னொரு உண்மை, உருமாற்றத்தின் வழியாக கடவுள் இயேசுவை படைப்பின் எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி இறுதியில் அவர் அரசுரிமையோடு நியாயாதிபதியாகவும் வருவார் என்பதை காட்டுகின்றது. உருமாற்றம் சொல்லும் இன்னொரு உண்மையும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. என்னவென்றால், நம் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுளாவார் என்பதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மோயிசன் மற்றும் எலியாவுடன் உரையாடுதல் உணர்த்தப்படுகிறது. இது எதை உணர்த்துகிறது என்றால், இறப்பை சந்திக்கும் அனைவரும் மோயிசன், எலியா போன்று ஆண்டவர் முன் உயிருடன் வாழ்வோம் என்பதையும் உணர்த்துகிறது. இதனால் இயேசு விரைவில் சந்திக்க இருக்கும் சிலுவை, பாடுகள், மரணம் இவைகளை பார்த்து பயந்து சிதறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை தயார்படுத்தி நம்பிக்கையில் உறுதிப்படுத்தவும் இந்த நிகழ்வு உதவுகிறதை பார்க்கிறோம். இதுதான் என்னை பின் தொடர்பவர்களின் வாழ்வு முடிவு. அதனால் தந்தையின் முன் நீங்களும் உருமாற்றம் பெற்று ஒளிர்வீர்கள், வாழ்வீர்கள் என்பதை உணர்கின்றோம். எனவே இயேசுவோடு நாம் துன்பத்தை சந்தித்தால் அது நிரந்தரமல்ல, அது விண்ணக உருமாற்ற வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் என்பது உண்மை.